டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பூரிக்கு ஒரு செம்மையான சைடிஷ் பார்க்க போகிறோம். நல்ல கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான பூரி மசால் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நம்மளோட நாக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. அந்தளவுக்கு ஒரு புதுமையான டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பூரி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கும் கணக்கு தெரியாது, அவங்களுக்கும் கணக்கு தெரியாது. அந்தளவுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டை உள்ள இந்த பூரி மசாலாவை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூரி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கோம், அதுவும் சின்ன பொடி கடலை தான் எடுத்துருக்கோம். இது நீங்கள் கருப்பு கடலை கூட எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி வச்சு 2-3 தடவை கழுவிட்டு இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். வெயிட்டில் 200 கிராம், மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. இப்போ இந்த கடலையோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூளுப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சுண்டலை கொண்டக்கடலையாக வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டரு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நல்லா 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, வெந்திருக்கணும். நல்லா கடலை நல்லா முழுசாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கிறோம்னா இப்போ வேகட்டும், வெந்து வரட்டும். சுண்டல் இப்போ 4 விசில் அடித்து நல்லா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. அதாவது சுண்டல் வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சி ரொம்பையும் மகிழ்ந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும் சுண்டல், நல்லா இப்படி வெந்திருக்கணும். இப்போ 4 விசில் வச்சு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ இந்த சுண்டலை தண்ணியை பூரா தனியாக எடுத்துட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கிரேவி, பூரி கிரேவி பண்ண போகிறோம். அந்த ஒரு மசாலா, அந்த மசாலா ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுதான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன். கடாயில் எண்ணெய் சூடானோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையாக உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிட வேண்டாம், சும்மா அப்படியே மிதமான சூட்டில் ஒரு பிரட்டி விடுங்க. நமக்கு வெங்காயமெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 வாசி வதங்கினா போதும், அப்படியே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து சின்ன சின்ன தக்காளி 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். இது போல் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு, அதையும் சேர்த்து கலந்து கொடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, அவ்வளோதான். இந்த இடத்துல 2 மசாலாவும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை லேசாக புரட்டி விட்ருங்க. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளை சுண்டல் கடலையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டு நல்லா அந்த அளவுக்கு பரட்டி கொடுத்துட்டு, இங்கே ஒரு குட்டி குட்டியான உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு, அது 200 கிராம் இருக்கும். அதை எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு, இப்போ நம்ம இந்த இடத்துல தான் ஒரு சிறப்பான சட்னி சேர்க்க போகிறோம். அதனால் இமிலி சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இமிலி சட்னியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த கிரேவிக்கு இந்த இமிலி சட்னி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஊற்றி சாப்பிடும்போது தான் செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் வலிச்சு. இப்போ இமிலி சட்னியை உள்ளே ஊற்றி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா அது மாதிரி ஒரு லைட்டான ஒரு கிரேவி தன்மைக்கு வரும். இப்போ இந்த இமிலி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இமிலி சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா சூடாகி இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்துடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த 50 கிராம் புளியை நல்லா உரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. 50 கிராம் புளி சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் வெல்லத்தையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா ஊற வைக்கணும். நல்லா பிசைஞ்சு நமக்கு கெட்டியாக அதிலிருந்து சாறு எடுக்கிற மாதிரி நல்லா ஊற வச்சுக்கிறணும். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும், ஊறி வரட்டும்.
புளியும் வெல்லமும் நல்லா 1/4 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. இப்போ ஊறி வந்தது, ஆனால் மறுபடியும் நமக்கு சூடாக தான் இருக்கும். அதனால் அந்த இமிலி சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். முன்னக்கூடியவும் அந்த பாத்திரத்துலேயும் அந்த சூடான அந்த புளிக்கரைசலை மொத்தம் வடிகட்டிடுங்க. ஏன்னா நம்ம இந்த இவ்வளோ சூடல் நம்ம வந்து பிசைய முடியாது. அதுக்காக அந்த தண்ணியை வந்து அப்படியே இதில் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த புளியோடு சேர்த்து ஒரு 100 ml சாதாரண தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவு கெட்டியாக கரைச்சிட்டு மறுபடியும் இதை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ நம்ம புளிக்கரைசலை எல்லாம் பிழிஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு இதை நல்லா சூடாகி வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, அதாவது நம்ம காஞ்ச மிளகாயோட அந்த துகள் தான் இது. இது ஒரு 1/2 டீஸ்பூனு. சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு. சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு. மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அந்த சட்னிக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து நல்லா கொதித்து நமக்கு நல்லா ஒரு திக்காய் வரணும். அது நமக்கு தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொதித்து நல்லா கட்டியாகி வரணும். அதுக்கிடையில் நம்ம இங்கே ஒரு சுக்குப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கோம். அந்த சுக்குப்பொடி இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. நல்லா திக்காகி வரட்டும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்த அந்த மசாலா எல்லாம் வெந்து அந்த புளிக்கரைசல் எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காகி இந்த அளவுக்கு வரணும். நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 350 ml வரைக்கும் தண்ணி வச்சுருந்தோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ml வரைக்கும் தான் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்காக கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே அதாவது சப்பாத்தி பூரிக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்து தொட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நீங்கள் வந்து சும்மா அப்படியே கூட ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை மேலே தூவி விட்ருங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பூரிக்கு சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு சைடிஷ்டு. அதுவும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த இமிலி சட்னியை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு சப்பாத்திக்கு பூரிக்கான சைஸ் தயாராகிருக்கு. இன்றைக்கி பூரி தான் நம்ம வீட்டில் ரெடி ஆகிருக்கு. நல்லா நைஸான பூரி நல்லா பிச்சுட்டு அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அந்த மசாலா அப்படியே எடுக்கிறோம். அப்படியே அள்ளிட்டு சூப்பராக இருக்குது. சென்னா மசாலா டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை விட இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட், நல்லா அருமையாக இருக்குது. இனிப்பு, புளிப்பு, காரம் எப்பப்பா அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தட் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கொண்டக்கடலை வச்சு சைடிஷ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.